சென்னையில் பாஜகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் போலீசாரின் தடையை மீறி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான கையெழுத்து இயக்கத்தை நடத்திய தமிழிசை கைது செய்யப்பட்டதை அடுத்து சென்னையில் பாஜகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழிசையை விடுவிக்க வலியுறுத்தி சென்னை எம்ஜிஆர் நகரில் பாஜகவினர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழிசையை விடுவிக்க வலியுறுத்தி சென்னை எம்ஜிஆர் நகரில் பாஜகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் போலீசாரின் தடையை மீறி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான கையெழுத்து இயக்கத்தை நடத்திய தமிழிசை கைது செய்யப்பட்டதை அடுத்து அவரை விடுவிக்க வலியுறுத்தி சென்னை எம்ஜிஆர் நகரில் பாஜகவினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், சென்னையில் பாஜகவினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர், விவரங்களை சொல்லுங்க. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக தமிழிசை சவுந்தரராஜன் கையெழுத்து இயக்கம் நடத்துவதாக குறிப்பிட்டு எம்ஜிஆர் நகருக்கு வந்த நிலையில் அனுமதி பெறாமல் கையெழுத்து இயக்கம் நடத்துவதாக கூறி காவல்துறையினர் அவரை தடுத்து கைது செய்து வைத்திருக்கின்றார்கள். வாகனத்தில் ஏற மறுத்திருக்கக்கூடிய தமிழிசை கையெழுத்து பெற்றுவிட்டுதான் காவல்துறை வாகனத்தில் ஏறுவேன், கைதாவேன் என்று கடந்த ஒரு 2 மணி நேரமாக சொல்லி ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். அவரை பெண் காவலர்கள் சுற்றி சூழ்ந்து நின்று தொடர்ந்து முன்னோக்கி சென்று கையெழுத்து பெற விடாமல் தடுத்து வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்றொரு பக்கம் அங்கு அவர் உடன் நின்ற தமிழிசை சவுந்தரராஜன் உடன் நின்ற தொண்டர்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். வெயிலில் எவ்வளவு நேரம் நிற்க வைப்பீர்கள், அமர்வதற்கு கூட இடம் தராமல் தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக ஒரு முக்கியமான தலைவரை இப்படி வெயிலில் நிறுத்தி வைத்திருக்கின்றீர்கள், அவர் மயக்கம் போட்டு விழுந்தால் யார் பொறுப்பேற்க வேண்டும், காவல்துறை தான் அதுக்கு பொறுப்பு என்று தொடர்ந்து வாக்குவாதத்திலே காவல்துறையினர் தியாகராய நகர் துணை ஆணையர் உள்ளிட்டவர்களுடன் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ஒரு கட்டத்தில் பாஜக தொண்டர்கள் தமிழிசை சவுந்தரராஜனை விடுவித்து கையெழுத்து இயக்கத்தில் ஈடுபட அவரை அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி எம்ஜிஆர் நகர் முன்பாக திடீரென்று ஓடி சென்று சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இதன் காரணமாக எம்ஜிஆர் நகர் வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் சற்று தேங்கி நிற்கின்றன. காவல்துறையினருடைய தடுப்புகளை மீறி பாஜக தொண்டர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் தற்போது கைது செய்யப்படுகின்றார்கள். மேலும் தமிழிசை சவுந்தரராஜன் தனியாக ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். அவரை பெண் காவலர்கள் சுற்றி சூழ்ந்து நின்று எந்த இடத்திற்கும் செல்ல விடாமல் தடுத்து வைத்திருக்கின்றார்கள். காவல்துறை வாகனத்தில் ஏற வேண்டும் என்றும் வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றவில்லை, நீங்கள் வந்து ஏற வேண்டும் என்று அவர்கள் கூறி வரக்கூடிய சூழ்நிலையில் அவரை விடுவிக்க வேண்டும், தமிழிசை சவுந்தரராஜனை விடுவிக்க வேண்டும், கையெழுத்து இயக்கம் நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மற்றொரு பக்கம் அவர்கள் தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் உடன் நின்றவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மேலும் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையை காவல்துறையினர் தொடங்கியிருக்கின்றார்கள். தனியாக ஒரு காவல்துறை வாகனத்திலும் மாநகராட்சி பேருந்திலும் பாஜக தொண்டர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு ஏற்றிச் செல்லப்பட இருக்கின்றார்கள். தமிழிசை சவுந்தரராஜனும் தொடர்ந்து ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். கையெழுத்து வாங்காமல் அந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் என்று குறிப்பிட்டு 2 மணி நேரமாக எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியிலேயே வெயிலில் நின்றபடி தமிழிசை சவுந்தரராஜன் தொடர்ந்து காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். என்றாலும் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அவரை தற்பொழுது அருகில் இருக்கக்கூடிய ஒரு கடையின் முன்பாக அழைத்து சென்று நிழலில் நில்லுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். தொண்டர்களுக்கும் காவல்துறையினருக்கும் தொடர்ந்து வாக்குவாதம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தமிழிசை சவுந்தரராஜனும் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றார். காவல் துணை ஆணையர், உதவி ஆணையர் உள்ளிட்டவர்கள் மேலதிகாரிகளுடைய உத்தரவுகளை பெறக்கூடிய வகையிலே தொடர்ந்து மேலதிகாரிகளுக்கு இங்கு இருக்கக்கூடிய காவல் உயர் அதிகாரிகளுக்கு தகவல்களை சொல்லி வண்ணம் இருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் வாகனத்தில் ஏற்றிச் செல்லப்படுவதற்கான ஒரு சூழல் உருவாகக்கூடிய விதமாக அங்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருக்கின்றது. சாலை மறியலில் ஈடுபட்ட பாஜக தொண்டர்கள் மொத்தமாக ஒரு வண்டியிலே ஏற்றப்பட்டு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் வேனிலே. அந்த வேனிலே பாஜக தொண்டர்கள் முழுவதுமாக ஏற்றப்பட்டு அனுமதிக்கப்படாத இந்த கையெழுத்து இயக்கத்தில் ஈடுபட்டதற்காகவும் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காகவும் அவர்கள் அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். தமிழிசை சவுந்தரராஜனும் தற்பொழுது செய்தியாளர்களையாவது சந்திக்க அனுமதி தர வேண்டும், பொதுமக்களையும் சந்திக்க விடவில்லை, செய்தியாளர்களையும் சந்திக்க விடவில்லை என்று கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்.